ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடித்து வெளியே வந்திருக்கிற லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்லேருந்து இது ஒரு கிரிக்கெட் மூவின்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தை பார்க்கும்போது கிரிக்கெட் சீன் வர சீன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. 2 ஊரை சேர்ந்த 2 மதக்காரங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டதுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லலாம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு போல்ட்டான ஒரு கான்செப்டை நல்லாவே எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் அதை விஷுவலாக காட்டும்போது ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் 75% நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வர எல்லா சீனுமே பார்க்குற மாதிரி நல்லாவே எடுத்திருந்தாங்க. இந்த 3 பேரை தவிர்த்து மற்ற கேரக்டர் எல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. எந்த ஒரு கேரக்டரும் படத்தில் கனெக்ட் ஆகாத மாதிரியே எனக்கு ஃபீலிங்கே கொடுத்துச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த ஆக்ஷன் சீன்ஸ், விஷ்ணு விஷால், விக்ராந்துக்குரிய கிரிக்கெட் சீன் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தாலும் கிரிக்கெட் சீனை இன்னமும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏஆர் ரகுமானோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் தேர் திருவிழா சாங் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்மளால் எதுலேயுமே கனெக்ட் ஆக முடியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாசாக இருந்துச்சுன்னா படம் வேறு லெவலில் வந்திருக்கும். அப்படி இல்லைனா கிரிக்கெட்டையாவது ஒரு மாசாக எடுத்து சூப்பராக ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சுருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணலை. இந்த படம் ஒரு மாசான ஆக்ஷன் படமாகவும் வரலை, ஒரு ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் படமாகவும் வரலை. மொத்தத்தில் இந்த லால் சலாம் படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் வந்திருக்கு.